ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை குக்கு சூரியரணிக்கு வெல்கம் பண்றேன். இன்னைக்கு எங்க மீ சமைக்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் எக் ரைஸ். இதற்கு தேவையான முக்கியமான பொருள் முட்டை. சரி வாங்க இப்ப சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த கிரீன் எக் ரைஸை இப்ப கோலமிட்டு அடுப்பு தயாரான நிலையில் உள்ளது. அதற்காக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான பொருட்களை இதில் போட்டுக் கொள்ளலாம். 10 சின்ன வெங்காயங்கள், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவிற்கு கருவேப்பிலை இலைகள் ஆகியவற்றை கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது முட்டை சாப்பாடு செய்யும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சமையல் எண்ணெயை 2 குழிக்கரண்டி அளவிற்கு ஊற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது அரைத்து வைத்துள்ள மசாலாவை அந்த எண்ணெயில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொண்டு பச்சை வாசம் போகும் வரை 2 நிமிடத்திற்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அதில் 3 முட்டைகளை உடைத்து ஊற்றிக் கொள்ள வேண்டும். பின்பு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக் கொள்ளலாம். ஒரு நிமிடம் அளவிற்கு முட்டையை கிளறிவிட்டால் போதுமானது. இப்பொழுது வடித்து வைத்துள்ள சாதத்தை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். பச்சை முட்டை சாதமாக கறி எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் போட்டுள்ள பொருட்கள் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இதனது சுவையோ மிக 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 அதிகம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துவிட்டு கமெண்டில் கூறுங்கள். இப்பொழுது தட்டில் பரிமாறி உண்டு விடலாம். ஆஹா, ஓஹோ, பெஸ் பெஸ், ருசி ருசி ருசி, செமையான ருசி. டாடா, பை பை.